ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக என்னோடய வீடியோவை பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். மார்னிங்கே குளிச்சாச்சு. ஏன்னா குக்கிங் முடிச்சுட்டு குளிக்கலான்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆகிடுது. ஆஃபீஸ் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டைம் இருக்கிறதே இல்லை. இன்றைக்கி டே ஆரம்பிக்கும் போதே டு டூ லிஸ்ட் போடணும்னு மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தது. மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த க்ராசரிஸ் ஸ்டாக் இருக்குது, எது இல்லைன்னு லிஸ்ட்டு போட்டு வீக்கெண்ட் போய் வாங்கி வைக்கணும். எப்போவுமே மந்த்லி பட்ஜெட்டில் தான் ஃபேமிலி ரன் பண்ணுவோம். அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதில்ல. ஜங்க் ஃபுட்டும் நாங்கள் வாங்குறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹோம்மேட் தான். நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு வாழ்கிற பர்சனாக இருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு ஸ்குவிட் பீட் ஸ்டைல் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். கடம்பா இல்லை கனவா மீன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ட்ரை பண்ணி வீட்டில் நல்ல ஃபீட்பேக். ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ. 1 kg கனவாவை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 tablespoon turmeric powder, 1 tablespoon ginger garlic paste, 1 spoon salt, 2 tablespoon pepper powder, 1 tablespoon Kashmiri chili powder, கலருக்காக 1 tablespoon சோம்பு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பேனில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா சூடானதும் இந்த கடம்பா மிக்ஸை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 minutes குக் பண்ணுங்கள். வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம், இதுலேயே தண்ணி செக்ரேட் ஆகும். அப்புறம் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சேம் கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கறி லீவ்ஸ், ஒரு லார்ஜ் சைஸ் ஆனியனை பொடியாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. ஹை ஃப்ளேமில் இதை வச்சுக்கோங்க, சீக்கிரமாக ரெடி ஆகிடும். தென் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சால்ட்டு, 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 tablespoon குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. தண்ணி ட்ரை ஆகி தொக்கு மாதிரி வந்ததும் இந்த கடம்பா ஃப்ரையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனா பீச் ஸ்டைல் ஃப்ரை ரெடி. சுட சுட அதுவும் சாம்பார் வித் கடம்பா ஃப்ரை காம்பினேஷன் வேறு லெவலுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். பாய்.